வணக்கம். இயக்க குடும்பத்தை சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருப்பது செய்தற்க அல்ல செயக்கெடும், செய்தற்க செய்யாமை யானும் கெடும். இதன் பொருள், ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்தால் அதனால் நம்முடைய நடைமுறைகள், நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் கெட்டுவிடும். அதனுடைய நேரம் காலம் அறிந்து அந்த வேலையை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போது செய்தால் அதற்கான பலன் நமக்கு நன்றாக கிடைக்கும். எந்த இடையூறும் இருக்காது, அதை செய்து முடிக்கலாம். அதுபோல் ஒரு சில வேலைகளை அதுபோல் செய்யாமல் இருந்தால் நமக்கு நஷ்டம், கடினமாக இருக்கும், அனைத்தும் நடக்கும். சில வேலைகளை செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்வார்கள். ஏன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய கஷ்டம், நஷ்டம், மன உளைச்சல் இதெல்லாம் தவிர அதை நம்ம செய்யாமல் தவிர்த்துக்கலாம். அப்படி இருந்தாலும் நல்லதுதான் சொல்கிறாங்க. செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலும் தப்பு, செய்யக்கூடாத வேலையை செஞ்சாலும் தப்பு. அதுதான் இதனுடைய பொருள். எந்த வேலையிலும் செய்யக்கூடாதுன்னு உலகத்தாரால், சமுதாயத்தால், மற்ற உறவினரால் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறதோ அந்த செயலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால் நமக்கு என்ன வந்து சேரும், செய்யத்தக்காத செயலை செய்யும்போது நமக்கு அவப்பெயர் வந்து சேரும், அவமானம் வந்து சேரும், மான பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு எழும். எல்லாமே வந்து நமக்கு இழிவாக தான் முடியும். அது செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் பொழுது. அதே போல் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் விட்டாலும் தவறு. சில காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்து ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த காரியங்களை நாளை செய்யலாம், இல்லை மறுநாள் செய்யலாம், இல்லை பிறகு செய்து கொள்ளலாம் என்று நம்முடைய இயலாமையால், சோம்பேறித்தனத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சில சின்ன சின்ன இடையூறுகளால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேலையில தள்ளி போட்டுட்டு செய்யாமல் இருக்கிறோம். அப்படி செய்யாமல் இருக்கிறதால ஏற்படக்கூடிய விளைவுகளும் மிக மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படும் போது அதனால் வருகின்ற லாபத்தை விட அது முடியாமல் போகும்போது வரக்கூடிய நஷ்டம் மிக மிக பெரியதாக இருக்கும், அளப்பரியதாக இருக்கும். ஆகையால் வேலை என்பது செய்ய வேண்டியவற்றை செய்து நலனையும் பெற வேண்டும். செய்யக்கூடாததை செய்யக்கூடாது என்று விட்டு அதை விலகி அதை தவிர்த்து அதன் மூலமாக வரக்கூடிய இன்னல்களை தவிர்த்து நலனையும் பெற வேண்டும். இதுதான் இந்த திருக்குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.